ஸ்ரீ குருபியோ நமஹ. ஒரு பழக்கம், வேண்டப்படாத பழக்கம் நடுவில் காணாமல் போயிருந்தது கொஞ்ச நாள். இப்போ மீண்டும் தலை தூக்கிடுத்தோண்டு தோன்றது நண்பர்களே. அது என்னன்னு கேட்குறீங்களா? பிறந்த நாள் வந்ததுன்னா அதான் பர்த்டே. அந்த அக்கேஷனில் அந்த பிறந்தநாள் அன்றைக்கி கேக் வெட்டுறது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ரொம்ப பரவலாக இருந்தது இந்த பழக்கம். எல்லார் இல்லங்களிலும், நம்ம இல்லங்களிலும் கூட. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுத்து. அநேகமாக அறவே இல்லைன்னு கூட தோன்றுறது. இதில் கொடுமை என்னென்னா, கேக்கு வெட்டுறதோட ஊதி ஊதி வேறு அணைப்பா தீபத்தை. அது மெழுகுவத்தியாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடுத்து. ஆனால் இப்போது ஒரு 4-5 வருஷமாக, குறிப்பாக இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் திருப்பி தலை தூக்கிடுத்தோன்னு தோன்றுறது. ஆங்காங்கு நிறைய கேள்விப்படுறோம். சிறிய சிறிய குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறா பெற்றோர்கள். அவளுக்கு என்ன தெரியும் பாவம்? சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அருமையான குழந்தைகள் அல்லவா? குழந்தைகள் செல்வம். ஆனால் தானே பெண்ணாக இருந்தானே நம்ம பார்த்து குழந்தைகள், நம்ம இல்லத்து குழந்தைகள் அல்லவா? அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம அறிமுகப்படுத்தலாமா? இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி சென்னை மாதிரி நகரங்களில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆகிடுதுன்னா, அங்கங்கே பல அப்பார்ட்மெண்ட் அதை கொண்டாடுறால, நம்ம குழந்தைகளும் இன்னும் அங்கே போய் அட்டன் பண்ணுறால, அவளுக்கும் ஆசை வந்துடுறது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் வழிகாட்டணும். அது வேண்டாத பழக்கம். கேக் வெட்டுறது நம்ம சம்பிரதாயத்தில் கிடையாது. அப்படியே நம்ம சொல்லி தான் குழந்தைகளை வளர்க்கணும். பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அப்படி பர்த்டே கொண்டாடணும்னு தோணித்தனா வழிகளாக இல்லை. கோவிலுக்கு செல்லலாம் இல்லையா? அதில் இல்லத்தில் வேதப்பாராயணம் ஏற்பாடு பண்ணலாம். குழந்தைகளுக்கு அந்த பர்த்டே அன்றைக்கி எப்படி நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதை நம்ம சம்பிரதாயத்தைப்படி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாமே. எதற்கு மேற்கத்திய சம்பிரதாயம்? யோசிப்போம் நண்பர்களே. அதுவும் இந்த இளம் பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. அவள் கையில் தான் இருக்குது. குழந்தைகள் பிளேம் பண்ணி தப்பே இல்லை. நம்ம எப்படி குழந்தைகளை ஷேப் பண்ணுறோமோ, எப்படி வளர்க்குறோமோ அப்படி. குழந்தைகள் ஆசைப்பட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. அது அபத்தமான வாக்குவாதம், அபத்தமான அப்ரோச். அது நம்ம அப்பா அம்மா நம்மளை கண்டித்து வளர்க்கலை, ஞாபகம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தானே குழந்தைகள் கேட்டால், குழந்தைகள் விரும்பினாலும் எது வேணால் செஞ்சிட முடியுமாண்ணே? நமது பண்பாடு, நமது கலாச்சாரம், நமது பண்பு பொதிகள் முக்கியமல்லவா? அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பை பெற்றோர்களுக்கு இருக்கல்லவா? யோசனை பண்ணுவோம் நண்பர்களே. எல்லாரும் பரம சௌக்கியமாக க்ஷேமமாக இருக்கணும்னு அந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண